பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் ஜான் ஜபராஜ் குறித்ததான சில காணொளிகள்ல பயங்கரமாக போய் கொண்டுதான் இருந்தது. அதுல ஒரு சில அமைப்புகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜான் ஜபராஜ் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஒன்றுனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அவருக்கு ஒன்றுனா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ல வந்த பாஸ்டருங்க பணத்தை கொடுத்து பாஸ்டர்னு பட்டம் வாங்கிட்டு சபையை வச்சு நடத்துறாங்க தெரியுமா. ஒரு சிலர் அவங்களும் அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் இன்னொரு அம்மா, அவருக்கு 1200 ஆத்துமாக்களை கொடுத்து இருக்கிறாராம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாராம். ஐயா, அபிஷேகம் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எங்கேயா சபையை கெடுத்தாங்க? எங்கேயா டான்ஸ் ஆடினாங்க? தாவீது டான்ஸ் ஆடினாரு, சபை உள்ள ஆடல, ரோட்ல ஆடினாரு. நீங்க என்னடா தப்பான உபதேசம் பண்ணவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப அதான் சொல்றேனே, ஆண்டவருக்கு இந்த உலகத்துல மரியாதை இல்லை. பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்காரனுக்கு தான் இந்த காலத்துல இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க இயேசுடைய வருகைக்கு வரணும்னா பைபிளை படிச்சாதான் வர முடியும். சும்மா தான் ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க, இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறவங்களெல்லாம் நீங்க உயர்த்தி கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது நல்லது கிடையாது. பாஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலர் என்ன பண்றீங்க, இவருக்கு ஜால்ரா அடித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், யாருடைய பர்சனல் விஷயத்தை நான் தலையிடலை. அவருடைய குற்றம் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதா, இல்லை அவங்க மனைவி சொன்னாங்களா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேச வரல. இவருக்கு சிறப்பு ஜெபமா. ஏயா, எவ்வளோ ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க கடினத்தின் மத்தியில ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. சபையை கெடுக்கிறவங்களுக்கு சிறப்பு ஜெபமா? கேவலமா இல்லை உங்களுக்கு? நீங்களா ஊழியக்காரங்களா? நீங்களா ஊழியக்காரங்களான்னு கேட்டேன். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எதுக்கே ஆண்டவருடைய பேரை கெடுக்கிறீங்க? எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை வியாபாரமாக்கினவர்களை அடிச்சு ஓட ஓட விட்டாரு. ஆண்டவர்னா இறக்கம் பார்த்தார் அந்த இடத்துல. தப்பு செய்யறவங்களுக்கு நல்லா ஜால்ரா அடிக்கிறீங்க. இது நல்லது கிடையாது. பைபிளுக்கு எதிரான காரியம் ஒன்று. அவன் சகோதரனா கூட இருக்கட்டும், தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் தவறாக கொண்டு போகும் பொழுது ஏஞ்சி கேள்வி கேட்கிற உரிமை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இருக்குது. பாட்டு பாடுறவங்களாம் பாஸ்டர் கிடையாது. அப்பா ரெக்கமெண்டேஷன்ல புள்ள பாஸ் ஆவறதுலாம் பாஸ்டர் கிடையாது. உண்மையாக அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்திற்கு வரவங்க தான், அவங்க தான் ஊழியக்காரங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு வரவங்களாம் சபையை கெடுக்க மாட்டாங்கய்யா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இவருக்கு நீங்க நிறைய பேர் ஜால்ரா. இவருக்கு அதான் போராட்டம் பண்ண போறாராம். அவர்னா சுதந்திர போராட்ட தியாகியா இவரு. உண்மையாக ஊழியம் செய்யறவங்களுக்காக போராட்டம் பண்ணுங்கயா. எவ்வளோ பேர் இருப்பாரு. பீகார்ல, ஒரிசால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்கு துப்பு கிடையாது. இந்த மாதிரி தவறான உபதேசிகளுக்கு போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய அழிவு காலத்தை நீங்களே தேடிக்கிறீங்க. இதுதான் உண்மை. பைபிளை தெளிவா படிக்கிறவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. நான் கூட குறை உள்ளவன் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில தப்பு பண்றவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை மன்னிப்பாரு, அவனை சரி பண்ணுவாரு. ஆனா சபையை கெடுக்கிறவங்கள, சபையை மாத்துறவங்கள, ஆண்டவருடைய வசனத்தை மாத்துறவங்க, இப்பவும் சொல்றேன், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் என்று எச்சரிக்கையா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய வேதத்தை பார்த்தா விளையாட்டா போயிடுச்சு. அவருடைய சபையெல்லாம் பார்த்தா விளையாட்டா போயிடுச்சு. நான் சொல்றேனே, அடிபட்டு ரோடா போய் இயேசுவை பத்தி சொல்லி கஷ்டத்தின் மத்தியில சபையை உருவாக்குனவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் வழி தெரியாது. சும்மா பயங்கரமா பேசாதீங்க. சொல்றேன், எங்களுக்கும் பயங்கரமா பேச தெரியும். அப்படியே ஆவியானவரே வரமாட்டாரு. ஒரு சில பாஸ்டர்களுக்கு ஓப்பனா சொல்றேனே, ஒரு சில பாஸ்டருக்கு அபிஷேகமே கிடையாது. ஆனா அபிஷேகம் வந்தா மாதிரியே பேசும். அது சாத்தானுடைய அபிஷேகமா அல்லது தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்யறவங்க அபிஷேகமா என்று பார்த்தாலே தெரிஞ்சிடும். தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்யறவங்க உண்மையை பேசுவாங்க. இது சாத்தானுடைய அபிஷேகம் பண்றதுதான் சிலருக்கு ஜால்ராச்சிட்டு பேசும். இதுதான் உண்மை. அதனால ரொம்பலாம் இருக்கக்கூடாதியா. திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆள் அட்ரஸே இல்லாத ஆக்கிடுவார். அதனால புரிஞ்சுக்கிங்க. யார்கிட்ட வேணா விளையாடுங்க, ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. தயவு செய்து எச்சரிக்கையா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க.
ஆயத்தமாகுங்க. தவறான உபதேசிக்கு ஜால்ரா அடிக்காதீங்க. இப்பவும் நான் சொல்றேன், அந்த மனுஷன் எப்படி வேணா தப்பு பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணா பண்ணிட்டு போனோம், அது சட்டம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கேற்ற பலனை அவர் அனுபவிக்கிட்டோம். ஆனா சபை கெடுக்கிறவரையும் சபையை மாற்றுறவர்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நிலைமை மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கையாக சொல்றேன். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில வருவாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நல்லவர்.